friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முறுமுறுன்னு சிக்கன் சமோசா. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. நான் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் நல்லா கையிலேயே நல்லா பொடிசாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கன் நல்லா தூளாக அரிஞ்ச சிக்கனை இதில் நல்லா சேர்த்துக்கலாம். நீங்கள் கையில் கட் பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லாவே வெந்திருக்கும். எல்லாம் பொடிசாக இருக்கிறதுனால நல்லாவே வெந்திருக்கும். இதில் நம்ம மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஆறட்டும். நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். சமோசா மாவுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஓமம் 1 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மாவோட நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலக்கணும். அந்தளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கையில் பிடிச்சு பார்த்திங்கன்னா உடையாமல் நமக்கு மாவு வரணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு மாவு. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது. மாவு சாஃப்ட் ஆகிடுச்சின்னா சமோசாவும் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. நல்லா ஊறவும் செஞ்சுருக்கு. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு நம்ம சமோசா போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா 2-3 வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் நான் ரோல் பண்ணி தனித்தனியாக 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பாகமாக பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாகத்தில் நம்ம சமோசா ரெடி பண்ணலாம். ஒரே அளவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சமோசாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவை நல்லா பெரட்டி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இதை பாதியாக கட் பண்ணி இப்போ சமோசா மடிக்கிற மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ 2 மாதிரியாகவும் நான் மடிக்க போகிறேன். ஒன்று சென்டராக மடித்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், ஒன்று சமோசா மாதிரி மடித்து காமிக்கலாம். இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். சமோசாக்குள்ளே ஓரங்களில் தண்ணியை வச்சு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரங்களில் தண்ணியை வச்சு நம்ம மடித்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா சமோசாவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலில். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதிகமாக போட்டு எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம டபுள் ஃப்ரை பண்ணுறதுனால நல்ல மொறு மொறு நமக்கு சமோசா கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை சமோசாவை. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம. எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு சமோசா. இதிலே நான் குட்டி சமோசாவும் போட்டிருக்கேன். நான் வீடியோ பாருங்கள். தோசை சமோசாவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் கொடுக்குறேன் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.